குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். படைவீரன் பயிற்சி மையத்திலிருந்து எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் இருக்கு, 20 days இருக்கு. 27ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 30ல எக்ஸாம் முடிய போகுது. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க, எக்ஸாம்லாம் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். மேக்ஸ் வந்து ஒரு 2 டாபிக் 3 டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ், பெர்சன்டேஜ், மெயினாக இதுல இருந்து தான் ஒரு ஆல்மோஸ்ட் 10 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. நல்லா படிங்க. பேசிக் பார்த்தாலே போதும், ஒரு 13 கொஸ்டின் கிட்ட அடிச்சிடலாம். 13 கொஸ்டின் அடிச்சாலே நல்ல ஸ்கோர் தான், 26 கிட்ட வந்துடும். அதே மாதிரி சைக்காலஜி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, 24, 25 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. அதை அடிச்சாலே நீங்க 15 to 16 கொஸ்டின் தாராளமா அட்டன் பண்ணலாம். ஆனால் வெல் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க 20 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம், 19 கொஸ்டின் வரை அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க படைவீரன் பயிற்சி மையத்துக்கு வாங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து துறையூர் ஏஎம்எஸ் காலேஜ்ல இருக்கு. நாங்க எல்லாம் பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் 24, 25ல ரிசல்ட் கொடுத்துட்டேன். ஆனா ஓவரால் கொஞ்சம் விட்டுட்டேன். ஆனா இப்ப எங்க அலெக்ஸ் சார் கோச் நல்லா இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும், ஆல்மோஸ்ட் இந்த இயர் விடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால நாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்ப எஸ்எஸ்சிக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். டைமிங் வந்து பிசிக்கல் வந்து இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் டைமிங் வைக்க முடியும். ரொம்ப அசால்ட்டா இருந்துடாதீங்க. கொஞ்சம் நான் 1 year கேப் விட்டேன், என்னாலே இப்ப 4 minutes 5 minutes கொஞ்சம் பிடிக்க முடியல, கொஞ்சம் திணறேன். டைமிங் இங்க வந்தீங்கன்னா டைமிங் கண்டிப்பா வச்சிடலாம். அதுக்கு நான் கேரண்டி, கோச் கேரண்டி. தாராளமா வாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.